கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தாவேகா தரப்பிற்கு ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் சிபிஐ விசாரணை மத்திய அரசின் அழுத்தத்தால் பாஜக தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடந்த வாரங்களில் கரூர் விவகாரத்தின் மீது நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தில் விஜய் ஏன் தாமதமாக வந்தார், கூட்டத்தை பற்றி ஏன் யோசிக்கவில்லை என கடுமையாக தாவேகா தலைவர் விஜயை விமர்சித்தது நீதிமன்றம். இது தாவேகா கட்சியை அதிர்ச்சியடைய செய்தது. பின்பு சில நாட்களுக்கு முன்பு விஜய் கரூருக்கு தாமதமாக வந்ததே காரணம், கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரை அவர் போய் பார்க்கவில்லை என தமிழக அரசு வழக்கறிஞர் வில்சன் முறையிட்ட போது குறுக்கிட்ட நீதிபதி விஜய் கரூருக்கு போனாரா இல்லையா என்பது இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாதது என தாவேகாவிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக பேசினார். தற்போது கரூர் வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி நீதிபதியாக பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டுவதற்கான தீர்ப்பை வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் இவர் இடம்பெற்றார். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் ஆணையத்தை அமைத்திருந்தது. இதற்கிடையில் உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதேபோல கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை சேர்ந்தவர்களும் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி என்பவரும் தனியாக வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை குடிமக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக தாங்கள் கருதுவதாக கூறி சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், எங்களது மொபைல் சிக்னலை டிராக் செய்யலாம், கரூர் எல்லையில் நான் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்திருந்தோம், உண்மையை கூறிய யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த பிரச்சனையை வைத்து திமுக அரசு ஒட்டுமொத்த கட்சியை முடக்க திட்டமிட்டு இருக்கிறது என்பதை தாமதமாகத்தான் உணர்ந்தோம் என்று தமிழக அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த தீர்ப்பு பற்றி பேசிய நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், சிபிஐ விசாரணை தமிழகத்தை அவமதிக்கும் செயல் எனவும் சிபிஐ துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு மட்டும் 2 மூளைகள் இருக்கின்றனவா, இத்தனை வருடங்கள் சிபிஐ விசாரணையில் நிரூபிக்கப்பட்ட பெரிய வழக்கு ஏதாவது இருக்கிறதா என்று பல கேள்விகளை எழுப்பினார். இதை பற்றி பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதில் மகிழ்ச்சி, கரூர் சம்பவத்தில் சீமான் பதற்றப்படுவது ஏன், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் சிபிஐ விசாரணை கோரினார், திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கை சிபிஐக்கு கொடுத்தார்கள், அரசியல் செய்வது நாங்களா இல்லை ஸ்டாலினா, யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், மத்திய அமைச்சர் எல் முருகன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளனர். திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்த்தாலும் பாஜக தாவேகா இதை வரவேற்கிறது. இந்த தீர்ப்பால் பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்ல வாய்ப்புள்ளதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர்.